வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொளியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஈரோடு மாவட்டத்தில இந்த 1 மாச அளவுல 100, 107 டிகிரி தாண்டி வெயில் போயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள வெப்பம் இறங்குது. பகல்ல கூட சமாளிச்சலாம் போல இருக்குது. நைட் தூங்க முடியல. எல்லாத்து வீட்லயும் உங்க வீட்லயும் அதான பிரச்சனை? இத தானே நீங்களும் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க? இதோட மோசமான வெப்பநிலை நிலவிய காலகட்டம் முற்காலத்தில் இருந்திருக்கு. அதோட நம்ம பாலைவனத்தில் கூட மிகப்பெரிய நாகரிகங்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி வெப்பத்தை சமாளித்தாங்க? ஏன் இப்போ நம்மளால அதைய சரி பண்ண முடியல? என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் நம்ம பின்னோக்கி யோசித்து பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடுகளில் எப்படி இருந்துட்டு இருந்தோம்? தொட்டிக்கட்டு வீடு இருக்கும், முன்னாடி முத்தம் இருக்கும், பின்னாடி ஒரு ஓப்பன் இருக்கும், நிறைய ஜன்னல்கள் வச்சுருப்பாங்க. அந்த தொட்டிக்கட்டு வீட்டில் உள்பக்கம் பெரிய காற்று உள்ளே நுழையிறதுக்கான இடைவெளி இருக்கும், வெயிலும் அடிக்கும், சுற்றிலையும் வீடு அமைச்சிருப்பாங்க, எல்லா பக்கம் ஜன்னல் இருக்கும், காற்றோட்ட வசதி நல்லா இருந்துச்சு, வெயில் நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி கூட செட்டிநாடு வீடு நிறைய பேர் பாப்பு கூட இல்லை ஒருத்தர் கூட கட்டி காணொலி வெளியிட்டிருக்கிறாரு. குளுமையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. வெளியில் இருக்கிற வெப்பம் உள்ளே பாதிக்கலைங்கிறாரு. அதெல்லாம் காற்றை உள்ளே நல்லா சர்க்குலேட் பண்ணுறதுனால இப்போது அந்த கடற்கரை நம்ம பழங்கால கடற்கரை அதை நம்ம இப்போ கைவிட்டுட்டு சின்ன சின்னதாக பொட்டி பொட்டியாக ஜன்னலே இல்லாத ரூமெல்லாம் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஜன்னல் வைக்கிறதுனால மட்டுமே பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னா நம்ம காற்றோட வெப்ப இயக்கத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புதுமையான கட்டடக்கலையிலையும் அதையே நம்ம பழமையான முறைகளை பின்பற்றி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏசி மாட்டிட்டு குழுன்னு இருந்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பொருளாதார வசதி மேம்பட்டுச்சு. ஏசி மாட்டுறது 30,000 கொடுத்து ஏசி வாங்குறது ஈஸியான ஒன்றும் பெரிய கஷ்டமாக ஒரு 50% பேர்த்துக்கு இருக்கிறது இல்லை. இன்னொரு 30% பேர் ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட வீட்டில் வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் அனுபவிக்கிற துன்பம் அளவில்லாது. ஏன்னா நைட்டில் கொஞ்சம் அவங்களுக்கு கூலிங்காக இருக்கும், ஆனால் பகலில் உள்ளேயே இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? முதல்ல ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கிற வீட்டில் எப்படி குளுமையாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடி என்ன முறை தொட்டிக்கட்டு வீடாக இருந்தது, காற்று உள்ள ஃப்ளோ ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, கூலிங் நல்லா இருந்தது. இந்த கேரளா பக்கம் போனீங்கன்னா பெரிய ஒரு அகன்ற ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வச்சுருப்பாங்க, வீட்டில் முற்றத்தில் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட வாசலில் மத்தியில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஓரத்தில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா, உள்ளே நுழையிற காற்று அந்த தண்ணியில் பட்டு தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சிட்டு கூலிங்காக உள்ளே போகும். அந்த ரீசனுக்காக தான் அது வச்சுருந்தாங்க. அதோட அர்த்தம் தெரியாமல் நம்ம அதை கைவிட்டுட்டோம். இல்லைன்னா சின்ன பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏதோ ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒன்று. இது எதுனா உள்ள நுழையிற காற்று கூலிங் பண்ணுறதுக்காக அன்றைக்கி அவங்க வச்சுருந்தாங்க. இன்னொன்று, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காற்று வெப்பமடைஞ்சதுன்னா அறையில் மேல் நோக்கி போய் நிற்கும். அப்படி வெப்பமடைஞ்சு மேல் நோக்கி போய் நிற்கிற காற்று அறையிலேருந்து வெளியேறதுக்கு எந்த வழியும் கிடையாது. திருப்பி சீலிங் ஃபேன் தான் நம்ம மாட்டி வச்சுருக்கோம். அது சீலிங் ஃபேன் சுற்றுது, திருப்பி அந்த காற்று கீழே வருது, அது லேசான காற்று மறுபடியும் மேலே. சூரியனில் இருந்து வரும் வெப்பத்தை கான்கிரீட் கூரை உறிஞ்சி அதை கீழே உள்ள அறைக்கு கடத்துகிறது. இதனால் அறை மிகவும் சூடாகிறது. குளுமையான காற்று சீலிங் ஃபேனுக்கு போகவே போகாது. திருப்பி திருப்பி அந்த வெப்பமான காற்று அறையை சுற்றிக்கிட்டே இருக்கும். அறையிலேருந்து ஜன்னல் வழியாக அது கீழே இறங்கி வெளியும் போகாது. ஏன்னா அது லேசான காற்று கீழே இறங்கி வர முடியாது. இது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இப்போ கட்டியிருக்கிற வீட்டில் என்ன பண்ணலான்னா, முதல் முறைச்சு உள்ளே வெப்பம் வராமல் தடுக்கிறதுக்கு மொட்டை மாடிகளில் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சிமெண்ட்டை வருஷம் ஒருக்கா அடிங்க. அப்படி இல்லாட்டி இந்த வெப்பத்தை எதிரொலிக்கிற தன்மை கொண்ட பெயிண்ட்டுகள் இன்றைக்கி நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி மொட்டை மாடியில் அடிங்க. ஹாஸ்பிட்டல் சீட்டில் குடியிருக்கிறவங்க சிரமம் பார்க்காம ஒரு நாளைக்கு மேலே ஏறி சுத்தமாக அந்த கருமையாக படிஞ்சிருக்கிற அழுக்கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா வெள்ளை சிமெண்ட் அடிங்க. அப்படி அடிக்க முடியாது, இல்லை என்னால் பெயிண்ட்டே அடிக்க முடியும் அப்படின்னா அந்த
வெப்பத்தை எதிரொலிக்கிற தன்மை கொண்ட பெயிண்ட் கடைகளில் கிடைக்குது. அதை வாங்கிட்டு வந்து 2 கோட் அடிச்சிடுங்க. ஒரு 4, 5 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. டெரஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் இதையே பண்ணுங்க. முக்கியமாக தெற்கு பக்க சுவர், மேற்கு பக்க சுவர், இந்த 2 சுவர்லேயும் சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு மரங்களோ இல்லை நிழல் ஏற்படுத்துகிற மாதிரி அமைப்புகளோ பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி அந்த பக்கம் இருக்கிற சுவர்களில் இதே வெப்பத்தை எதிரொலிக்கிற பெயிண்ட்டுகளை வாங்கி தெற்கு பக்க சுவத்துலேயும் மேற்கு பக்க சுவத்துலேயும் அடித்து விடுங்க. ஏன்னா சூரியன் வந்து ஒரு 7 மாதத்துக்கு பக்கமாக இந்த பக்கம்தான் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 2 சுவர் தான் அதிகமாக காயும். இந்த காயிற சுவர்கள் முன்னொரு காலத்தில் நம்ம வந்து பெரிய மண் சுவரை வச்சு கட்டினோம். கிட்டத்தட்ட 1.5 அடி அகலம் இருக்கும். அதை தாண்டி வெப்பம் உள்ளேயே வராது, வரவே முடியாது. ஆனால் இப்போ வெறும் அரைக்கல் சுவர் தான் வைக்கிறோம். பீமை போட்டுக்கிறோம், தடுக்கிறதுக்கு மட்டும் அரைக்கல் சுவர் போடுறோம். அந்த அரைக்கல் சுவர் அரை மணி நேரத்துலேயே சூடாகி இந்த பக்கம் வெப்பம் வெளியே வர ஆரம்பிச்சிது. நைட்டு ஃபுல்லாக மேலே காங்கிரீட்லேருந்து வெப்பம் இறங்குது, சைடில் செவுத்துலேருந்து வெப்பம் இறங்குது. அந்த வெப்பம் அப்படியே உள்ளே வருது. எப்படி தூங்க முடியும்? அதனால் வெப்பத்தை எதிரொலிக்கணும். அதுக்கு வெள்ளை கலர் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளியில் 7 நிறங்கள் இருக்குது. வானவில்ல பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் சூரியன் ஒளியில் இருக்கிற நிறங்கள் தான். 7 நிறங்களையும் எதிரொலிக்கக்கூடிய ஒரே ஒரு கலரு வெள்ளை தான். கருப்பு 7 நிறங்களையும் இழுத்துக்கும். மற்ற எந்த கலர் அடிச்சிங்கனாலும் எது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ அந்த கலரை மட்டும் அதை எதிரொலிச்சுட்டு மீதி எல்லா கலரையும் உள்வாங்கிக்கும். இப்போது சிவப்பு கலர் அடிக்கிறீங்கன்னா சிவப்பு கலரை மட்டும் எதிரொலிச்சிடும், மீதி 6 கலரை உள்ளே வாங்கிக்கும். ஆனால் வெள்ளை நிறம் மட்டும்தான் வெயிலில் இருக்கிற 7 விதமான நிறங்களையும் கதிர்களையும் எதிரொலிக்கும். அதனால் வெள்ளை நிறம் தான் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் அடிக்க சிறந்த. உள்பக்கம் நீங்கள் என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள் நிறங்கள் வந்து வெப்பத்தை பற்றி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துறதில்லை. வெளியில் அடிக்கிற நிறங்கள் வெள்ளை நிறங்கள் தான். நம்ம நாடு மாதிரி வெப்பமான நாடுக்கு தகுந்த நிறம். அதனால் வெள்ளை நிறங்களை வீட்டுக்கு மேற்கு புறம் தெற்கு புற சுவர்களில் பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் அடைச்ச மாதிரி ஹாலில் பெட்ரூமில் ஒரு முடிஞ்சால் அந்த கிச்சனில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் ஒரு 6 இன்ச்சு இல்லைன்னா 10 இன்ச்சு ஹோல்ஸை போட்டு, அது ஹோல்ஸ் போடுறதுக்குள்ளே இப்போ நிறையா மிஷின் வந்துச்சு, அழகாக கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துரும். ஏசி மாட்டுறவங்க கொண்டு வருவாங்க, அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா வந்து அழகாக போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸை போட்டு மேல் பக்கமாக காற்று வெளியேற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனை மாட்டுங்க. இது என்ன ஆகுன்னா, அந்த லேசான காற்று சூடாகி மேலே போகும்போது அதையே வெளியே தள்ளி விட்டுரும். நம்ம கதவு வழியாகவும் ஜன்னல் வழியாகவும் குளுமையான காற்று உள்ளே வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். ஏசியை பயன்படுத்துகிறீங்க, அதில் நிறைய தீமை இருக்குது. என்னென்னா ஏசி வந்து வெளியிலேருந்து எந்த காற்றையும் உள்ளே கொண்டு வரது கிடையாது. உள்ளே இருக்கிற காற்றை வந்து அப்படியே எடுத்து அந்த ஏசிக்குள்ளே ஒரு செம்புனால் ஆன குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த குழாய்கள் வழியாக -65 டிகிரி சென்டிகிரேடு வெப்பத்தில் ஒரு திரவம் ஓடிட்டுருக்கும். அந்த திரவத்தில் அவங்க அந்த மின்விசிறிகள் மூலமாக தள்ளப்படுற காற்று வந்து அந்த திரவத்தில் மோதி வெளியே வரும்போது நம்மளுக்கு மிக குளுமையான காற்று உள்ளே கிடைக்குது. இது அறைக்குள்ளே இருக்கிற காற்றையே தான் திருப்பி எடுத்து நம்மளுக்கு குளிர்விச்சு கொடுக்குதோ ஒழிய வெளியிலேருந்து சுத்தமான தூய்மையான காற்றெல்லாம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அறைக்குள்ளே மாசு இருந்ததுனாலும் திருப்பி அது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லைன்னா ஜன்னல் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் திறந்து இருக்கணும், காற்று வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி அதனால ஏசியோட மின் கட்டணங்கள் எல்லாம் உயரும். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா ஜன்னலையும் இழுத்து மூடிட்டு ஏசியை போட்டு தூங்குறாங்க. அது உடம்புக்கு ரொம்ப கேடு. அதனால் ஏசி பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் முதல்ல செய்யுங்க. அதுக்கு மீறி உங்களால் இருக்க முடியலன்னா ஏசியை வாங்கி போட்டுக்கோங்க. ஏசினால் தீமை அதிகம். அதனால தான் இந்த மாதிரி பாரம்பரிய முறைகளை பின்பற்றுங்க. அந்த அறைகளில் மேல் பகுதியில் ஒரு துளைகளை அமைச்சு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று மாட்டிட்டிங்கன்னா அந்த காற்றை வெளியே தள்ளிடும். அந்த சூடான காற்று கீழே இறங்கி வர முடியாது, அது லேசாயிடும். அதனால் கீழே இறங்கி வர முடியாது. அந்த காற்றை வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலிமா நீங்கள் வந்து வெளியேற்றிட்டிங்கனாலே குளுமையான காற்று அறைக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இது ஏற்கனவே இருக்கிற வீட்டில் பண்ணுற முறைகள். 1 இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனை மாட்டுறது. 2
இந்த வெள்ளை நிறமான நிறப்பூச்சிகளை மேல் தளத்துலையும் கூரை மேலேயும் பூசுறது. 3வது நம்ம காற்று உள்ளே நுழையிற இடத்துல தண்ணீரை நிரப்பி வைக்கக்கூடிய அந்த அகலமான பாத்திரங்கள் கேரளாவில் எல்லாம் வச்சுருப்பாங்க பூ போட்டு, அந்த மாதிரி வைக்கிறது. இது மூலிமா இந்த 3 முறைகள் மூலிமா இப்போ இருக்கிற வீட்டை கொஞ்சம் கூலிங்காக நம்ம மாற்றிக்கலாம், குளுமையாக மாற்றிக்கலாம். இனி அடுத்து என்னென்னா, ஏற்கனவே காற்றோட வெப்ப இயக்கத்தை முதல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன் கட்டடம் கட்டாமல் விட்டுட்டோங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அந்த காலத்தில் தொட்டிக்கட்டு வீடு அது காற்றோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் கட்டியிருக்கிறாங்க. உள்ள காற்று ஒரு பக்கம் வெளியே போகணும் அப்படிங்கிறனால தான் நடுவில் அவ்வளோ பெரிய ஹோல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால யாருமே அந்த மாதிரி வீடு கட்டுறதில்ல. 30 மாதம் இங்கே வெயில் தான் அடிக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டோட கட்டுமானத்தில் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாம் செஞ்சே ஆகணும். புதுசாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக எல்லா ரூம்லேயும் மேல் பக்கம் காற்று வெளியே போகிற மாதிரி வெண்டிலேட்டர் அமைப்பை ஏற்படுத்துங்க. அது இன்றைக்கி யாருமே அதை பண்ணுறதில்ல. இன்ஜினியரும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம பழமையான கட்டடக்கலையிலேருந்து அந்த நுட்பமெல்லாம் இப்போ நம்ம கைவிட்டுட்டோம். இப்போ நம்ம மேற்கத்திய நாடுகளோட கட்டடக்கலையை பின்பற்றோம். அவங்க ஊர் உங்களுக்கு நல்லா தெரியும். 9 மாதம் குளிர், ஒரு 3 மாதம் தான் வெயில் அடிக்கும். அங்கே இந்த மாதிரி அடைச்ச மாதிரி ரூம் கட்டுறது அவங்களுக்கு பாதுகாப்பு. குளிர் உள்ளே அப்படியே அந்த வெப்பத்தை உள் தக்க வச்சுக்கணும். இந்த காங்கிரீட் கட்டடங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்கேருந்து இறக்குமதியானது. அது பரவாயில்ல, நம்ம வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் சில மாற்றங்களை செஞ்சுருக்கணுமா இல்லையா? அதை நம்ம செய்யவே இல்லை, அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். கதவு ஜன்னல் ஒரு பக்கம்தான் வைக்கிறோம், மீதி 2 பக்கம் அறைகள் இருக்கிறதுனால வைக்க முடியாது. அப்போ காற்று வெளியேறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி வைக்கணுமா இல்லையா? லேசான காற்று கீழே இறங்கி வராதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக கட்டப்போகிற கட்டடத்தில் வெண்டிலேட்டரு அப்படிங்கிற அமைப்பு மேல் பக்கத்தில் காற்று வெளியேற மாதிரி துளைகள் அமைச்சு நல்லா தாராளமாக காற்று வெளியே போகிற மாதிரி இருக்கும். சும்மா சின்ன சின்ன ஓட்டையை போட்டு விட்டேன் ஹீட்டுக்கு ஒன்றும் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல பெரிய வெண்டிலேட்டராக வைக்கணும். அதில் கொசு, இந்த எலிகள் மற்ற இதெல்லாம் நுழையாத அளவுக்கு வலைகள் அமைச்சுக்கோங்க. புதுசாக கட்டுறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஜன்னலில் காற்று உள்ளே வர இடத்துல நம்ம ஒரு இந்த மாதிரி கேரளா டைப்பில் இல்லைன்னா முற்றத்தில் முன்னாடி வீட்டு வாசலில் முற்றத்தில் பெரிய பாத்திரங்களை வச்சு அதில் தண்ணீரை நிரப்பி பூவை போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகளை செஞ்சு வச்சிங்கன்னா இந்த வெண்டிலேட்டர் வழியாக காற்று வெளியேகும்போது ஒரு அறைகளில் ஒரு வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடம் நிரப்புறதுக்கு வெளியிலேருந்து காற்று உள்ளே வரும். இது ஒரு ஃபேன் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் 2வது இன்னும் நல்லா வசதியாக இருக்கிறவங்க இதை பண்ணலாம். என்னென்னா, சூரிய வெப்பப்போக்கின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது என்ன சூரிய வெப்பப்போக்கி அப்படின்னா, சூரிய சிம்னி சூரியனின் வெப்பத்தை பயன்படுத்தி சூடான காற்றை வெளியே இழுத்து குளிர்ந்த புதிய காற்றை உள்ளே இழுக்கிறது. சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் சிம்னிக்குள் காற்று சூடாகிறது. இந்த சூடான காற்று மேலேறி வெளியேறுகிறது.